ஹாய் கைஸ். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஐசிசிக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்த சேஞ்சஸும் இருக்குது, சில ஷாக்கிங் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருக்காரு. நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான், நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து அவரோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு பிஜிடி சீரீஸ்லேயே இருந்து. ஸோ அவர் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற மாதிரி டைலமாவில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பும்ரானால சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. பும்ரா இல்லாதது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம். ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்க கிரிக்கெட் உலகத்தில் ஒரு பவுலர் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பும்ரா தான். அதுவும் 3 ஃபார்மேட்லையுமே இருக்காரு அப்படிங்கிறது ஒரே ஒருத்தர், பும்ரா. எல்லா பேட்ஸ்மேனும் பயப்படக்கூடிய ஒரு ஆள். அவர் இல்லாமல் போனது இந்தியன் டீமுக்கு ரொம்பவே பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ பும்ராவை ரீப்ளேஸ் பண்ணி ஹர்ஷித் ராணாவை ஓடி டீமில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி அவர் இங்கிலாந்து சீரீஸில் விளையாடிட்டு தான் இருக்காரு. டெபுட்லலாம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் பும்ராவோட ஒரு கிளாஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே அவர்கிட்ட ரொம்பவே குறைவுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 ஓடிஐஸ் தான் இப்போதைக்கு ஆடி இருக்காரு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா, இல்லை அவருக்கு பதிலாக சிராஜ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் உள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் சேஞ்ச் என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி பேசியிருந்தோம், வருண் சக்கரவர்த்தி வந்து உள்ளே கொண்டு வருவாங்க, கொண்டு வந்தால் யாருக்கு பதிலாக கொண்டு வருவாங்க, வாஷிங்டன் சுந்தர் தான் வெளியே போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி நம்ம சேனலில். பட் அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு யாருக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜெய்ஸ்வால் வந்து அவர் ஓப்பனரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமாவும் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் பிளேயிங் லெவலே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. விராட் கோலி இன்ஜுரினால தான் நான் விளையாடினேன். ஸோ ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனராக இருக்க போறா, சுப்மான் கில் 1 டவுன் ஆட போறாங்க, கோலி வந்து நம்பர் 4 ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைலமா போயிட்டு இருந்துச்சு முன்னாடி. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை வந்து ஒரு டிராவலிங் ரிசர்வாகவே மாத்திட்டு அவருக்கு பதிலாக ஒரு பவுலர் வருண் சக்கரவர்த்தியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க பிசிசி. ஸோ இப்போ ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னர்ஸ் டோட்டலாக இருக்காங்கன்னே சொல்லலாம். 5 ஸ்பின்னர்ஸும் உள்ள விளையாட போறதில்ல. இருந்தாலும் ஒரு 5 ஸ்பின்னர்ஸை உள்ள வச்சிருக்காங்க. அதில் 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ரா இல்லாதது ஒரு பவுலிங்ல வந்து ரொம்பவே ஒரு அடி விழுந்துருச்சு. அதை ஒரு ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதுலேயும் வாஷிங்டன் சுந்தரை விட வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டீம்ல இல்லாதது ஒரு கேப் இருக்கும். ஏன்னா எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டீம்ல இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக பேட்ஸ்மேன் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வாலை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு ஸ்குவாட்ல வந்து வருண் சக்கரவர்த்தி பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இவங்க 2 பேருமே ஒரு பிளேயிங் லெவனில் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் காம்போ கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கார்டு கொடுக்குறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் டிராவலிங் ரிசர்வ்ஸாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், அது போக சிவம் துபே, இந்த 3 பேரையுமே டிராவலிங் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. அது ஒரு நல்ல பிளானே சொல்லலாம். ஒரு பியூர் பேட்ஸ்மேன், ஓப்பனர், அப்புறம் ஒரு பவுலர், ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு இன் கேஸ் ஆஃப் இன்ஜூரி யாருக்கு அதாவது அப்படிங்கும்போது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாகவே எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் பிளேயிங் லெவலில் இருந்தால் இந்த டீம் வந்து கப்படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறதெல்லாம் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.